அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய யுத்தம் முக்கியமான ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. டெம்பரரியாக ஒரு சீஸ் ஆனது மீண்டும் அடுத்த ஒரு 60 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷனாகவோ இல்லை வெறும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியாகவோ இல்லை. இன்னைக்கு ஈவினிங் அல்லது இன்னைக்கு இரவுக்குள்ள ஒன்று ஈரானோட யுத்தம் முடிஞ்ச ஒரு அறிவிப்பு, அப்படி இல்லையா அடுத்த கட்டமாக தாக்குதல் நடத்துறதுக்கான அறிவிப்பு. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இன்னைக்கு நடக்க போகுது. ஏன்னா 60 நாட்கள் டெம்பரரி சீஸ் ஃபயர் அப்போ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை தடுக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகளும் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறப்போ கண்டிப்பா ஈரான் யுத்தம் நல்ல ஒரு முடிவை எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டு தரப்பும் ரொம்பவே நெருக்கமாக வந்துட்டாங்க அமைதியை கொண்டு வரதுக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட பல முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். அண்ட் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கி சூடும் நடந்ததா செய்திகள் நடந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தாம்பிக்ஷாகும், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் மற்றும் அமெரிக்கா யுத்தம் பிப்ரவரி மாதம் 28 தொடங்கிய இந்த யுத்தம் கடந்த ஒரு மாதத்துக்கும் அதிகமாக சீஸ் ஃபயரில் தான் போயிட்டு இருக்கு. பெருசாக எந்த இடத்துலையும் தாக்குதல் கிடையாது. இரண்டு தரப்பும் ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. இப்போ அதில் நிறைய இடத்துல வெற்றியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்த யுத்தம் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்கா? ஏன்னா காலையில் அமெரிக்காவோட அதிபர் ரொம்ப ஒரு ஹை லெவல் மீட்டிங்ன்றதை நடத்தியிருந்தார். இந்த ஹை லெவல் மீட்டிங் எப்போ நடத்தப்படுனா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கான முடிவு எடுக்கப்படுறப்போ, இல்லை அடுத்த கட்டமாக ஒரு ராணுவ நடவடிக்கையை ஏதாச்சும் ஒரு நாட்டின் மீது நடத்தணும்னு அமெரிக்கா முடிவு பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு கூட்டமானது நடத்தப்படும். அதை இன்னைக்கு காலையில் நடத்தியிருந்தாங்க. ஸோ காலையில் வந்த செய்திகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 1.5 மாதம் கழிச்சு அமெரிக்கா மீண்டும் ஒரு ஹெவியான ஸ்ட்ரைக்கை ஈரான் மேலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவு உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவாக இது இருக்கும்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்போ இதில் பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல யார் யார் சைடு என்னென்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க, அதில் என்னென்ன அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணுறதுக்காக இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஈரானோட ரெக்வஸ்ட் இவங்க என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, லிஃப்டிங் பிளாக்கேட்ஸ் ஆஃப் ஈரானியன் போர்ட்ஸ், ஈரானோட துறைமுகங்களின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள், இல்லை ஈரானோட துறைமுகத்தோட தொடர்புடைய நிறுவனங்களின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள், அந்த கப்பல் நிறுவனங்களின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் முழுவதும் அகற்றப்படுறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா சாங்ஷன்ஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா ஈரானோட கச்சா எண்ணெயின் மீது விலக்கப்பட்டு 45 நாட்களுக்குள்ள ஈரானோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில 60% வரைக்கும் எந்த விதமான பொருளாதார தடைகளும் இல்லாம மற்ற நாடுகளுக்கு விற்பனை பண்றதுக்கு அமெரிக்கா அனுமதி அளிச்சிருக்காங்க. நெகோஷியேட் சாங்ஷன் ரிலீஃப்ஸ் அண்ட் அன்ஃப்ரீசிங் ஆஃப் ஈரானியன் ஃபண்ட்ஸ் டியூரிங் த 60-day பீரியட். இப்போ 60 நாட்களுக்கு அடுத்த கட்டமா இரண்டாம் கட்ட சீஸ் ஃபயர் அமைதி பேச்சுவார்த்தை, இரண்டாம் கட்ட சீஸ் ஃபயர் போர் நிறுத்தமானது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா, அந்த 60 நாட்களில் ஈரானோட ஃபண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கோ, அதாவது அந்த நாட்டுக்கு வெளியிலையும் இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் ஃபாரின் ஃபண்ட்ஸ்ன்றதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் குளோபல் டிரான்சாக்ஷன் சிஸ்டம்குள்ள ஈரானை கொண்டு வரதுக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளான தொடங்கப்படும். சப்போர்ட் ரீஓப்பனிங் ஆஃப் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வித் அன்ரெஸ்ட்ரிக்டட் மெரிடைம் மூவ்மெண்ட். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கப்பற்படை, அமெரிக்கா ராணுவம் என்னென்னலாம் உதவிகளை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸில் எந்த விதமான தடையும் இல்லாமல் கப்பல்கள் பயணிக்கிறதுக்கு அமெரிக்கா தன்னோட பங்குக்கு அத்தனை உதவிகளையும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ஈரானால என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கிளியர் மைன்ஸ் டெப்ளாய்ட் இன் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் அலோவ் ஷிப்ஸ் டு பாஸ் ட்ரூலி வித்வுட் டோல்ஸ். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சமீபத்தில் ஒரு அமைப்புன்றதை உருவாக்கியிருந்தாங்க. அது எதுவும் இல்லாமல் எந்த விதமான டோலும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வழியாக உலகத்தோட பெரும்பான்மையான கப்பல்கள் பயணிக்கிறதுக்கு எந்த விதமான டோலையும் நாங்கள் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக போர்னால ஏற்பட்ட இழப்புகளுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸில் ஈரானுக்கு ஒரு முக்கியத்துவமானது கொடுக்கப்படணும். வருஷம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை ஈரான் பாதுகாக்கிறதுக்காக இல்லை இதற்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி இந்த வழியாக பயணிக்கக்கூடிய அந்த கப்பல்களானது ஒரு தொகையை செலுத்தணும். போர்னால ஏற்பட்ட பாதிப்புகள் இல்லை போர்னால ஏற்பட்ட அந்த இழப்புகளை மீள் கட்டமைப்பு பண்றதுக்கு இந்த பணம் உறுதுணையா இருக்கும்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா கமிட் டு நெவர் பர்சூயிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ், எக்காரணத்தை கொண்டு நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. என்டர் டாக்ஸ் ஆன் சஸ்பெண்டிங் யுரேனியம் என்ரிச்மெண்ட், யுரேனியம் சுத்திகரிக்கிறது இல்ல அதை வெப்பன்ஸ் கிரேடுக்கு மாத்துறதான எந்த விதமான முயற்சிகளும் இறங்க மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் ரிமூவல் ஆஃப் இட்ஸ் ஸ்டாக் பைல்ஸ் ஆஃப் ஹைலி என்ரிச்ட் யுரேனியம், ப்ரொவைட் வெர்பல் அஷூரன்ஸ் த்ரூ மீடியேட்டர்ஸ் ஆஃப் பாசிபிள் நியூக்ளியர் கன்கஷன்ஸ். அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது. யுரேனியம் இதுவரைக்கும் சுத்திகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியம் அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாமல்
போத் ரிட்டன் வாய்வழி உத்தரவாதம் தவிர்த்து எழுத்துக்களாகவும் இதுக்கப்புறம் எந்த விதமான அணு ஆற்றல் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த அணு ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு அமெரிக்காவுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் சொன்னது ஓகே, ஏன்னா இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் மீடியாஸ் மற்றும் ஈரானோட சில ஊடகங்களால உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வெளியில் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஈரான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்பயே சொல்கிறேன், யுரேனியம் என்ரிச் பண்ணதை அமெரிக்கா கிட்ட ஈரான் ஒப்படைச்சிட்டாங்க, இல்லை அது ஒப்படைக்கிறது சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவு எடுத்துட்டு அவங்களோட சாங்ஷன்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது அமெரிக்கா கிட்ட சாங்ஷன்ஸ்க்காக இதை ட்ரேட் பண்ண தயாராகிறாங்கன்னா அது ஈரானுக்கு ஒரு தோல்வியில் தான் முடியும். ஏன்னா ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸை பொசஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி அவங்க கிட்ட இல்லைன்னா அடுத்த கட்டமாக ஈரானை என்னெல்லாம் அமெரிக்கா பண்ணுவாங்கன்றது தெரியும். ஸோ இவ்வளோ நாள் இவங்க கஷ்டப்பட்டது, இவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சது, இது எல்லாத்தையும் அந்த யுரேனியம் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு முடிவுக்கு வரப்போ அது எந்த மாதிரி ஒரு நிலைமையில ஈரானை கொண்டு போயிட்டு ஃபியூச்சரில் நிறுத்த போகுதுன்னு தெரியல. ஸோ யுரேனியமா அமெரிக்கா கிட்ட கொடுக்கறது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும். ஆனால் ஒரு ஃபேர் ட்ரேடாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, கம்ப்ளீட்டாக சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஈரானை குளோபல் மார்க்கெட்டுக்குள்ள திரும்பவும் கொண்டு வருது. இதை அமெரிக்கா பண்ணாங்க. இதை உண்மையிலேயே முழுசாக இந்த ஒரு ஆஃபரை ஈரானுக்கு கொடுத்தாங்கன்னா யுரேனியமை விட்டு கொடுக்கறத பற்றி ஈரான் யோசிக்கலாம். ஆனால் இறுதி முடிவுன்றது இந்த இடத்துல ஈரான் கிட்ட தான் இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் யுரேனியம்ன்றது அமெரிக்கா கிட்ட ஈரான் ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஈரானோட பவர்ன்றது அந்த பிராந்தியத்தில் மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு எதிரான அந்த ஒரு போராட்டத்திலையும் ரொம்ப வீக்கனானதாக பார்க்கப்படும். ஆனால் இதுக்கு மறுப்புன்றதும் ஈரான் கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்போ ஈரானில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, யுரேனியமை திரும்ப ஒப்படைக்கிறதுல சிக்கல்கள் இருக்கு. எங்களோட இந்த ஒரு பாயிண்ட் அமெரிக்கா வந்து அக்செப்ட் பண்ணிக்காதனால இந்த சீஸ்ஃபயர்ல இப்போதைக்கு சின்ன ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட ஊடகங்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் அதற்கு அதிகாரப்பூர்வமாக இப்போ ஈரான் அதுக்கு அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவிச்சதா இந்த ஒரு சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஈரானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான யுரேனியம் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங்ஷன்ஸ் ரிலீவ் பண்ணுறதுல ஈரான் ரொம்பவே இந்த இடத்துல தெளிவாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக ஈரான் வந்து இந்த சீஸ்ஃபயர் தாண்டி, அதாவது இந்த யுத்தமானது முடிச்சு வெளியில் வரப்போ ஈரானோட மீள் கட்டமைப்புக்கு தன்னால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் செய்யறது மட்டும் இல்லாமல் அதிக தொழில்நுட்பத்தோட ஈரானை கட்டமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட கேம் பிளான் ஈரானுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றது ஆல்மோஸ்ட் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஈரான் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகப்படியான பங்கர்ஸ் இல்லை ஐஆர்ஜிசியோட தலைவர்கள் தங்கறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லை அதில் ரஷ்யாவோட உதவின்றது உள்ள வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சீனாவும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறத இப்போ வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் வந்து என்னைக்கு ஒரு அமைதியை நோக்கி போகுதோ அன்னைக்கு தான் உலக வர்த்தகம், எரிபொருள் வர்த்தகமானது ஸ்டேபிளான ஒரு நிலைமையை வந்து அடையும் சொல்லியிருக்காங்க. ஈரான் யுத்தம் எந்த அளவுக்கு நீண்டு கொண்டு போகுதோ அதனால மிகப்பெரிய பாதிப்பை எல்லாருமே சந்திப்போம். அதில் நம்ம இந்தியா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கும். இப்போதைக்கு வந்து பெருசாக இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை பெட்ரோல் பிரைஸ் ஏறதெல்லாம் வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு 30 காசு 40 காசு 80 காசு ஏறப்போ அதோட விளைவுன்றது பெருசாக தெரியாது. ஆனால் ஈரான் யுத்தம் இதே மாதிரி தொடங்குச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது இந்த இடத்துல பிளாக்கேட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கேருந்து க்ரூட் மற்றும் இயற்கை எரிவாயு கப்பல்கள் இங்கே வரலன்னா அடுத்த 2-3 மாதத்தில் நம்ம ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை சந்திப்போம். இப்போ வரைக்கும் ஓகே, எல்பிஜி வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டைம் பீரியட் அதிகப்படுத்தியிருக்காங்க. நிறைய நபர்கள் நிறைய ஹோட்டல்லாம் வந்து விறகுக்கு மாறி இருக்கவோ அதோட சிக்கல்ன்றது இப்போ பெருசாக தெரியல. மழைக்காலம் நெருங்க நெருங்க கேஸோட பயன்பாடு அதிகரிக்கும். ஹோட்டல்கள்லாம் நிறைய இடத்துல வந்து விறகுகளை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ வீடுகள்லையும் பல்வேறு விதமான பாதிப்புகள் அது கொண்டு வரும். ஒரு ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இயற்கை எரிவாயுக்கோ இல்லை க்ரூட் ஆயிலுக்கோ எந்த விதமான ரிசர்வும் கிடையாது. 95% அதிகமாக நம்ம இந்த இடத்துல இம்போர்ட்டை மட்டும்தான் நம்பியிருக்கோம். அப்படி இருக்கப்ப அந்த நாடுகள் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால அந்த நாட்டை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பிரச்சனை. அந்த நிலைமை தான் இப்போ நம்ம இந்தியாவுக்கும் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொன்னால் ஈரான் யுத்தம் முடிஞ்சதுன்னா அது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக இந்தியர்களுக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள். அண்ட் யுரேனியமை ஈரான் கொடுத்தா அதுக்கு ஃபேர் ட்ரேடாக இந்த இடத்துல கம்ப்ளீட்டான சாங்ஷன் ரிமூவ் பண்ணுறது இருக்கணும். இதுதான் வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை ஈரான் அதை விட்டுட்டு யுரேனியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், ஈரான் கொடுக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுவது உங்கள் ஆர்கே.